மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. கங்கா பார்த்தீங்கன்னா கூட்டில் இருக்கிற இடத்த நான் வித்தே தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கிட்ட ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி அந்த இடத்த விற்கவே கூடாது, ஏன்னா அப்பா அது ஆசைப்பட்டு கட்டின வீடு, அந்த இடத்த நான் விற்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க. அங்கே கங்காவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கே காவேரி இருக்க வரையும் அந்த இடத்த நம்ம விற்கவே முடியாது, ஆனால் காவேரியை நம்ம எதனா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கங்காவுமே மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாரதாவுமே கங்கா ஏன் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது கங்கா மேலே. கங்கா பார்த்தீங்கன்னா அதை இதில் யாருமே புரிஞ்சிக்காம அந்த இடத்த விற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட இங்கே காவிரி கிட்டையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரொம்பவே கோபமாகவும். அதுக்கப்புறம் காவிரியுமே நம்ம இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, நம்ம விஜய்வை எப்படியோ சமைச்சதுக்கு வச்சு அங்கே தாத்தா கிட்டையும் நம்ம பாட்டிக்கிட்டையுமே போய் அங்கேயே நம்ம இருக்கலாம், ஏன்னா இங்கே இருக்கிறதுனால அங்கே கங்காவுக்கு சுத்தமாக நம்ம பிடிக்கல போல் நம்ம இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரிக்கு பயங்கரமாக கோபமாகவும் இருக்குது கங்கா மேலே. எதுக்கு கங்காக்கா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கானே தெரியலையே. கங்காக்காக்கு ஏதோ நடந்திருக்கு, ஆனால் அந்த உண்மையெல்லாம் என்கிட்ட எதுவுமே பார்த்தீங்கன்னா கங்காக்கா ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் கங்காக்கா மனசில் ஏதோ ஒன்று நினச்சி தான் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது மாதிரிலாம் பேசுனதே இல்லை கங்காக்கா, எதுனால இது மாதிரிலாம் யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லார் மனசையும் கஷ்டப்படுற மாதிரி இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அதை ஆசைப்பட்டு கட்டின வீடு, அது அப்பா ஞாபகமாக வச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த இடத்த விற்கலான்னு சொல்லிட்டு கங்காக்கா எதுக்கு தான் இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயுமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே காவிரியுமே போயிட்டு எங்கே நம்ம பேசாமல் நம்ம தாத்தா கிட்டையும் பாட்டிக்கிட்டையுமே போயிடலாமா, ஏன்னா நீங்கள் வராமல் தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு கடைசி நேரத்தில் நாம் தான் ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு, இல்லை எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. காவிரியுமே எவ்வளோ விஜய் கிட்ட சொல்லி பார்க்குறாங்க, விஜயுமே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் காவிரியுமே இங்கே விஜய் கிட்ட ரொம்பவே பாசமாகவும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே சொல்லவும் விஜயுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. காவிரி சொல்கிற ஐடியாவும் நல்லா தான் இருக்குது, ஏன்னா நம்ம அங்கே வீட்டுக்கு போயிட்டா தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சரியாயிடுவாங்க, ஏன்னா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா என்னை நினச்சி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அங்கே போனோன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாட்டி சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் காவேரியுமே நம்ம எவ்வளோ சொல்லியுமே விஜய் கேட்க மாட்டாரு, நம்ம இங்கே இருந்தால் நிறைய பிரச்சனை வரும், ஏன்னா நம்ம இங்கே விஜய் வந்ததுல இருந்து தாங்க நிறைய பிரச்சனை ஆகுது, ஏன்னா கங்காக்கா இதெல்லாம் யோசிச்சு தான் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இங்கே விஜய் காவேரியுமே யோசிக்கிட்டு இருக்காங்க. விஜயுமே நம்ம அங்கே போயிடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே விஜயும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா விஜயும் காவிரியுமே கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நிவினுமே பார்த்தீங்கன்னா அங்கே படுத்துக்கிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும், படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே வந்து ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க, பேசாமல் ஊருக்கே வந்துடுறா, அங்கேயே போயிடலாம், உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன், இங்கே ஏன் நீ பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அந்த காவேரி உன்னை ஒரு குழியில் தள்ளி விட்டுட்டா, இங்கே யமுனா எப்போ வந்தாலோ அப்பயும் நிம்மதி தூக்கம் எல்லாமே போயிடுச்சு, நீ இங்கே இருந்து நான் உன்னை நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்கவே முடியல நிவின், நீ பேசாமல் நீ ஊருக்கே கிளம்பி வந்து நான் உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன், அதே மாதிரி தான் உங்கள் அப்பாவும் கோயில் அதை இப்படின்னு சுற்றிட்டே இருக்காரு, நீ இதே மாதிரி இங்கே வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க, எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழணும், ஊருக்கும் நீ யாருக்குமே வாழாத, உனக்காக நீ வாழு, நீ பேசாமல் ஊருக்கே கிளம்பி வந்துடு நிவின் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. உடனே நிவினுமே அம்மா நான் இங்கே இருக்கிறதுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்குமா, நான் அங்கே வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அதே மாதிரி யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அவள் மனசுக்குள்ளே ஏதோ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கா, அதனால தான் அவள் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, மற்றபடி அவள் மேலே எந்த தப்புமே இல்லை, ஏன்னா அவள் என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு தான் அது மாதிரிலாம் அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா போல், அவளுக்கு கூடிய சீக்கிரம் என்னை பற்றி புரிய வரும், அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பார்த்தீங்கன்னா யமுனாவை யோசிச்சு சொல்லுவோம். இதை கேட்ட யமுனாவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாகவும் இருக்காங்க, ஏன்னா காவிரி மேலே காவிரியும் நிவினையும் சேர்த்து வச்சு நம்ம தப்பாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்பாக இருக்கும், எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை நம்ம பண்ணிட்டு நிவின் மேலே தப்பு சொல்லிட்டு அங்கே நிவினை நம்ம பேசி நம்ம கொண்டுகிட்டு இருக்கோம், நம்ம இது மாதிரிலாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இங்கே யமுனாவுக்குமே பார்த்தீங்கன்னா புரிய வருது. அதுக்கப்புறம் காவேரியுமே பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுமே ஒரு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாரதாவுமே ஏன் கவரி உக்காந்துக்கிட்டு இருக்க, காஃபி இது போட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே கேட்குறாங்க. சாரதா கேட்டதுமே காவிரியுமே இல்லைம்மா எனக்கு எதுவும் வேணாம், ஏன்னா காஃபி கொஞ்சம் விடலான்னு இருக்கம்மா, எனக்கு இப்போ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சாரதா நீ இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் நீயே வந்து ஒரு நாள் நீ காஃபி என்கிட்ட கேட்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜய் அவங்க தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா
அவங்க பாட்டி விஜய் அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு நம்ம விஜயை நம்ம பேசி பார்க்கலாமா, அந்த லாஸ்ட் டைம் ஒரே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் பேசி காவிரியும் விஜயுமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடலாம். ஏன்னா காவிரி கூப்பிடாதனால தானே இங்கே விஜய் மேலே ரொம்பவே கோமாவும் அங்கேயே இருக்கான். நம்ம காவிரியும் விஜயும் 2 பேருமே கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்க வைக்கலாம். ஏன்னா அவன் சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். காவிரியை கூட எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவளால் விஜய்க்கு எதனா ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தான் நான் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் அது மாதிரி பேச வேண்டியதாக ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் அவனை எதுவுமே சொல்ல மாட்டேன். இங்கே விஜயும் காவிரியும் நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கல்யாணமே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா கிட்ட கேட்கவும் அவங்க தாத்தாவுமே ஓகே சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம், நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே சந்தோஷமாகவும் எல்லாம் ரெடி ஆகிட்டு அங்கே வந்து அவங்களுமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா காவிரி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. காவிரி வீட்டுக்கு வந்ததுமே இங்கே அவங்க தாத்தா பாட்டியுமே பார்த்ததும் காவிரிக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் சாரதா பார்த்ததும் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன காவிரி எப்படி இருக்க, வயிற்றுல வளர குழந்தையெல்லாம் நல்லா இருக்கா, எங்கள் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிக்கிறாங்க. அவங்க தாத்தாவுமே காவிரி நான் ஒன்று கேட்குறேன், நீ தப்பாக நினச்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா நீயும் விஜயும் பேசாமல் வீட்டுக்கே வந்துடுறீங்களா, நீங்கள் இல்லாமல் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. ஏன்னா விஜயவே நினச்சி அவளுக்கு ஜுரம் வந்துடும் போல. அவள் கடைசி நேரத்தில் விஜய் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அவள் அங்கே இருந்து விஜயை பற்றி பேசிக்கிட்டே இருக்கா. எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவளை சமாதானப்படுத்தவே முடியல. அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவளே வந்து விஜய்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. நான் அவகிட்ட எவ்வளோ சொல்லியுமே பார்த்தீங்கன்னா அவள் கேட்கல. ஆனால் நீ இதை சொன்னாதான் மட்டும்தான் விஜய் கேட்பாரு. விஜய் எப்படியாவது இங்கே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு, நீ எப்படியோ ஒன்று சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லவும் நான் இதை பற்றி தான் தாத்தா நான் நைட்டு கூட பேசினேன், அவரு இங்கே இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரியுமே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா கிட்டேயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தாத்தா கிட்ட சொன்னதை கேட்டதுமே தாத்தா நீங்கள் பேசினா விஜய் ஓகே சொல்லுவார், நீங்களும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் போய் கேட்டிங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் எதுவும் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார், நீங்கள் போய் கேளுங்க தாத்தா அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா கிட்ட சொல்லுவோம். அங்கே விஜயுமே வந்துடுறாரு. என்ன தாத்தா திடீர்னு வந்துட்டு இருக்கீங்க, பாட்டி இப்போ எப்படி இருக்குது பாட்டி உடம்பு, நீங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கிறீங்களா, நல்லா டைம் சாப்பிட்டா இது மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் வரும் தான் பாட்டி, நீங்கள் என்னை நினச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கேன், உங்களை விட நல்லா சந்தோஷமாக தான் பார்த்துக்கிறாங்க சாரதாத்தை, இங்கே எந்த குறையுமே இல்லை பாட்டி, நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம், நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அங்கே சந்தோஷமாக இருங்க, நான் கூடி சீக்கிரமே அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்லதான் கேட்டதும் அவங்க பாட்டியுமே இது விஜய் நீ இல்லாமல் அங்கே வீடாகவே இல்லை, நீ விஜய் நீ அங்கே வந்தே ஆகணும், நீயும் காவிரியும் 2 பேரும் நீங்கள் அங்கே வாங்க, நான் உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன், நான் காவிரி பற்றி எதுவுமே திட்ட மாட்டேன், காவிரி கிட்ட நான் பேசவே மாட்டேன், அவளை நான் எதுவுமே தப்பாக பேசணும்னா நீ அங்கே இருக்கவே இருக்காத விஜய், நீ கண்டிப்பாக அங்கே வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா சாரதாவுமே கல்யாணம் ஆகி நீங்கள் இது வரையுமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து அந்த வீட்டில் இருந்ததே இல்லை, நீங்கள் பேசாமல் அவங்க சொல்கிறதவே நீங்கள் கேளுங்க, நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் அவங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி நிறைய டைம் வந்திருக்காங்க, நீங்கள் அப்போல்லாம் போகல, ஆனால் இப்போ உடம்பு சரியில்லைனா கூட உங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, அந்த நல்ல மனசுக்காகது நீங்கள் போகணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லுவோம். விஜயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி தத்தா நான் வரேன், ஆனால் எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு இந்த நாளைக்கு இல்லை நான் வந்துடுறேன், ஏன்னா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, பாட்டி சொன்னதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வரேன், அதே மாதிரி நான் காவிரி கூட்டிகிட்டு தான் வருவேன், ஆனால் காவிரி கூட தான் நான் இருப்பேன், ஆனால் அங்கே காவிரிக்கு இடம் இல்லைனா அந்த இடத்துல எனக்குமே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷிட்டாகவும் சொல்லிடுறாரு. இதை கேட்ட பாட்டியுமே விஜய் நான் காவிரி பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், காவிரி என் வீட்டு மருமக, அவளை நான் எப்படி பார்த்துக்கணுமோ நான் அப்படி பார்த்துப்பேன், ஏன்னா காவிரி மேலே தான் எனக்கு காவிரி மேலெலாம் கோவம் இல்லை, பசுபதி மேலே தான் கோவம், பசுபதியால் உனக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரிலாம் ஒரு பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பாட்டி கேட்கவும் உடனே விஜயுமே பார்த்தீங்கன்னா பாட்டி நீங்களாம் எதுக்கு மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்குறீங்க, ஆனால் காவிரி ரொம்ப நல்லவ பாட்டி, அவள் இல்லைனா இந்த வாழ்க்கையில் நான் இருக்கவே முடியாது, அவள் இருந்தால் தான் நான் அந்த வீட்டில் இருப்பேன், அதே மாதிரி நீ அவள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்களும் எனக்கு முக்கியம்தான், அதே மாதிரி அவளுக்காக உங்களையும் உங்களுக்காக அவளையும் நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதை கேட்டதும் இங்கே அவங்க பாட்டிக்குமே ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொன்னதே பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் விஜயுமே சரி பாட்டி நீங்கள் இந்த ஃபீவரில் நீங்கள் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு டயர்டாக இருக்கும், நீங்கள் பேசாமல் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, இங்கே நாத்துக்கு அலைச்சல் பட்டுன்னு இங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா கேட்கவும்
சொல்லவும் உடனே அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா, விஜய் அதில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ அந்த வீட்டுக்கு வந்தனா எனக்கு ஜுரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே போயிடும், ஏன்னா நான் உன்னை பார்த்தேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், நீ அந்த வீட்டில் இருந்த வரையும் எனக்கு எந்த நோய் நொடியும் வந்ததில்லை, ஆனால் நீங்கள் வந்துட்டதுமே நான் உன்னை யோசிச்சு எனக்கு ஜுரம் வந்துடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொன்னதை கேட்ட எங்கள் கங்காவுமே பார்த்தீங்கன்னா ஓவராக அங்கே கோவப்பட்டுட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பாடி இவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், இவங்க இருந்தால் தான் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா தலை ஃப்ரெஷராக இருக்குது, இவங்களால எனக்கு சரியாக சாப்பிட கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாரதாவுமே நீங்கள் இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் ஒரு கால் பண்ணி கூட்டிருந்தீங்கன்னாவே இங்கே விஜய் தம்பி வந்துட்டு இருப்பார், அவர் நல்ல மனசுக்கு அவர் நல்லா தான் இருப்பார், அதே மாதிரி நீங்கள் அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டியாக நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான், ஆனால் அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா நடந்துக்காதீங்க, ஏன்னா விஜய் தம்பி ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லவர், ஏன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணாலுமே அவர் உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிற நிலையில தான் இப்போ இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் இது மாதிரிலாம் பேசுகிற போது அவருக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசும் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே இங்கே வந்து விஜய்க்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா துடிச்சு போகுது, அதே மாதிரி உங்களுக்குமே விஜய்க்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாயிடுறாரு, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க, ஆனால் அவர் அங்கே இருக்கிறதுக்கு காரணமே இங்கே காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இங்கே காவேரியை நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம், ஏன்னா நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருப்பா, அதே மாதிரி எனக்கு தெரியலாமே இங்கே விஜய்கிட்ட காவேரி பேசிக்கிட்டு தான் இருப்பா, அங்கே அந்த வீட்டுக்கு நம்ம போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே இங்கே காவேரி இருக்க மாட்டா, ஆனால் என் சந்தோஷத்துக்காக அவள் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒத்துக்கிட்டா, அதே மாதிரி என் பிஸ்னஸையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக பண்ணி கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் நல்லது பண்ணி கொடுத்துட்டு தான் அவள் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா, அதே மாதிரி விஜயை உங்ககிட்டேருந்து அவள் பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா மனசில் யோசிக்க மாட்டா, அது காவிரியோட ஒரு நல்ல எண்ணம், எனக்கு அதுதான் காவிரி கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா நிதானமானவ, நீங்கள் எவ்வளோ தான் அவளை காவிரி நீங்கள் காயப்படுத்தினாலுமே எவ்வளோ திட்டினாலுமே அவளுக்கு உங்கள் மேலே இருக்கிற பாசமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையாது, காவிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா, ஆனால் நீங்கள் காவிரியை தப்பாக நினச்சி நீங்கள் ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் காவிரி உங்களை பற்றி எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளுமே கெட்டதுமோ உங்களை பிரிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சிருக்க கூட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்றைக்கே விருப்பம் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போங்க, அதெல்லாம் எனக்கு எந்த சங்கடமோ எந்த வருத்தமும் இல்லை, ஏன்னா அவள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும், அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னா எனக்கு அந்த கடமையே எனக்கு அதுவே போதும், ஏன்னா நான் அவங்க அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தார், ஆனால் அந்த கஷ்டத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பசுபதி அந்த கஷ்டத்தெல்லாம் பிடுங்கிட்டு அவரையும் பார்த்தீங்கன்னா உயிரோட வாழ விடலை, அதே மாதிரி அவள் காவிரி சந்தோஷமாக வாழ்ந்தால் எனக்கு என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்க, இதை கேட்ட விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அங்கே ஆச்சரியமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாரதாத்தா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறத நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன், அவங்க நல்ல மனசை பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் எனக்கு புரிய வருது, ஏன்னா அதுக்கு முன்ன அவருங்க இது மாதிரி பேசுறது எதனால பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல, ஆனால் எனக்கு இப்போ அவங்க பேசுனதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசுக்குள்ளேயே விஜயுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் இதெல்லாம் எதுக்குமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, பாட்டியோட மனசு எனக்கு புரியுதுமா, அங்கே பசுபதியால் நிறைய பிரச்சனை வந்ததுனால அதனால தான் கொஞ்சம் குழம்பி போயிட்டாங்க பாட்டியுமே, பசுபதியால் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அதனால எங்கள் விஜயே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேண்டியதாக ஆயிடுச்சு, அதனால தாங்க பாட்டி பயந்துக்கிட்டு என் கூட வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிவையும் எடுத்திருப்பாங்க, அவங்க மனசார எடுத்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க பேரனை யோசிச்சு தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தாத்தாயுமே காவிரி நீங்கள் பழைசெல்லாம் எதுக்கு பேசுகிற, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும், நீங்கள் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு தான் நாங்கள் வந்தோம், ஆனால் விஜய் வரான்னு சொன்னதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காவிரி, நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பொறுமையாக கூட வாங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் பாட்டி நீங்கள் வரேன்னு சொன்னது அங்கே உங்கள் பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா உங்களை நினச்சி தான் உங்கள் பாட்டிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஜுரமே வந்துடுச்சு, ஆனால் நீங்கள் இப்போ வரேன்னு சொல்லிட்டீங்கல்ல அவங்க பாட்டிக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இருங்க சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கூப்பிட்டுறாங்க. உடனே இல்லை நீங்கள் விஜய் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமும் இருக்குது, சாப்பிட்ட மாதிரியும் இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு
என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்க விஜயுமே தாத்தா நீங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு போங்க பாட்டியை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிபி சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி நீங்கள் அலைச்சல் பட்டுருந்தீங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் ஆகும். நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் கூடிய சீக்கிரம் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லி அவங்க தாத்தாவையும் பாட்டியும் அமுச்சு விட்டுறாங்க. யமுனாவுமே பார்த்தீங்கன்னா நிவினை நினச்சிக்கிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க நிவினை நம்ம இது மாதிரி தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யமுனா ஃபீல் பண்ணுறது இங்கே நிவினுக்குமே பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனால் யமுனா தெரிஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நம்பிக்கை கடைசியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே நிவினுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.